பிரேக்கிங் நியூஸ். அரபிக்கடலில் இந்திய கடலோர காவல் படையினர் பாகிஸ்தானை சேர்ந்த அல்மதீனா என்ற மீன்பிடி படகை 9 பணியாளர்களுடன் வெற்றிகரமாக கைப்பற்றியுள்ளனர். இந்த சம்பவம் இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் எல்லை கண்காணிப்பிற்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது. ஜனவரி 14, 2026 அன்று இரவு நேரத்தில் சர்வதேச கடல் எல்லைக் கோட்டிற்கு அருகிலுள்ள இந்திய கடல் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடலோர காவல்படை கப்பல் சந்தேகத்திற்குரிய இந்த பாகிஸ்தான் படகை முதலில் கண்டறிந்தது. இந்திய கடலோர காவல்படையினர் படகை வழிமறிக்க முயன்றதும் அல்மதீனா படகு பாகிஸ்தான் திசையை நோக்கி தப்ப முயன்றது. இருப்பினும் இந்திய கடலோர காவல்படை கப்பலின் விரைவான நடவடிக்கையால் அதை தடுத்து நிறுத்தி படகில் ஏறி கட்டுப்பாட்டிற்கு உட்படுத்தினர். இந்த துல்லியமான நடவடிக்கையின் போது படகில் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த 9 பணியாளர்கள் இருந்தனர். அவர்கள் அனைவரும் இந்திய அதிகாரிகளால் உரிய நடைமுறைகளின்படி கைது செய்யப்பட்டனர். கைப்பற்றப்பட்ட இந்த அல்மதீனா படகு மேலும் விரிவான சோதனை மற்றும் கூட்டு விசாரணைக்காக குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் துறைமுகத்திற்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்படுகிறது. போர்பந்தர் காவல்துறை அதிகாரிகள் குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் சட்டத்தின் கீழ் இந்த சம்பவத்திற்கான முதல் தகவல் அறிக்கையை உரிய விவரங்களுடன் பதிவு செய்துள்ளனர். இது சமீப வாரங்களில் இந்திய கடல் எல்லைக்குள் பாகிஸ்தான் படகுகள் அத்துமீறி நுழைந்த இரண்டாவது சம்பவமாகும். கடந்த டிசம்பர் மாதத்தில் அல் வாலி என்ற மற்றொரு பாகிஸ்தான் படகு 11 பணியாளர்களுடன் ஜகாவ் அருகே கண்டறியப்பட்டு கைப்பற்றப்பட்டது. இந்த தொடர்ச்சியான அத்துமீறல் நிகழ்வுகள் இந்தியாவின் கடல்சார் எல்லைகளில் தீவிரமான கண்காணிப்பு, ரேடார் தொழில்நுட்பம் மற்றும் சட்ட அமலாக்க நடவடிக்கைகளின் அவசியத்தை தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன. இந்திய கடலோர காவல்படையின் இந்த விரைவான, துல்லியமான மற்றும் தொழில்முறை நடவடிக்கைகள் தேசிய பாதுகாப்பு மற்றும் கடல்சார் இறையாண்மையை உறுதிப்படுத்துவதில் அவர்களின் அளவில்லா அர்ப்பணிப்பையும் உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்துகின்றன. தற்போதைய அல்மதீனா படகில் ஏதேனும் சட்டவிரோத பொருட்கள் அல்லது போதைப் பொருள் கண்டறியப்பட்டதா என்பது குறித்து உறுதியான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. இருப்பினும் கடந்த காலங்களில் பாகிஸ்தான் படகுகள் மூலம் போதைப் பொருள் கடத்தல் முயற்சிகள் அடிக்கடி நடந்துள்ளன. உதாரணமாக 2019ஆம் ஆண்டு அல்மதீனா என்ற பெயரில் ஒரு பாகிஸ்தான் படகு ரூபாய் 600 கோடி மதிப்புள்ள பெருமளவு ஹெராயின் போதைப் பொருட்டுடன் குஜராத் கடற்கரையில் கைப்பற்றப்பட்டது. இந்த பின்னணியில் தற்போதைய அல்மதீனா படகிற்கான தீவிர விசாரணை மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பாக பணியாளர்களின் வாக்குமூலங்கள் மற்றும் படகின் உள்ளடக்க சோதனைகள் விசாரணையின் முக்கிய அங்கமாக இருக்கும். இந்த முக்கிய சம்பவம் சர்வதேச கடல் எல்லைக்கோட்டின் முக்கியத்துவத்தையும் அதன் மீறல்கள் ஏற்படுத்தும் பாதுகாப்பு சவால்கள் மற்றும் சட்டவிரோத ஊடுருவல் அபாயங்களையும் பொது கவனத்திற்கு கொண்டு வருகிறது. இந்திய கடலோர காவல்படை நாட்டின் நீண்ட கடல்சார் எல்லைகளை பாதுகாக்கவும் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கவும் தொடர்ந்து விழிப்புடன் மற்றும் உறுதியுடன் செயல்படுகிறது. மேலும் புதிய தகவல்களுக்காக எங்களுடன் இணைந்திருங்கள்.